இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோம். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஆகும். இதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறோம். ஒரு சின்ன உருளைக்கிழங்குனால 3 எடுத்துருக்குறோம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை, பூண்டு. காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, அப்புறம் சோம்பு, உளுந்தம் பருப்பு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம். தேவைக்கேற்ற உப்பு, கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். இது வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு அரைக்கிறதுக்காக ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேங்காய், இது நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கலக்கி கொஞ்சம் ஒரு கொதி வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். டேஸ்டியான குருமா ரெடி.